ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே வீட்ல அப்பா வந்து பையன் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு சின்ன வயசுல பண்ணாரு. அவர் தவறுனதுக்கு அப்புறம் அது அப்படியே வந்து என் கூட கண்டினியூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பெரியாரோட புக்கு இந்த மாதிரி அம்பேத்கர் அவங்களெல்லாம் படிக்க போகும்போது இது என்ன அழகு, இதெல்லாம் அழகே இல்லை, அதுக்காக வெட்டார். பெரியாரோட சிந்தனையால அப்படியே அந்த நிகழ்ச்சிக்குள்ள எப்படி போக ஆரம்பிச்சீங்க? நீங்க என்ன நடந்தது நிகழ்ச்சி? டாம் பாய் ஸ்கேலு லாங் ஆரு. சரி ஒரு ஜாலியான கான்வர்சேஷனா போகும் அப்படின்னு நினைச்சுதான் போனோம். பட் அங்க சீரியஸா போகும்னு யாருமே நினைச்சாங்க. அது இல்லாம அங்க இருக்க ஆப்போசிட்ல இருக்கவங்களோட எண்ணம் வந்து வேற மாதிரி இருக்கு. ஒரு பாய் வந்து ஒரு கேர்ள் அட்மையர் பண்றாங்கனாலே அந்த ஃபெமினின் எனர்ஜியை வச்சுதான் பண்ணுவாங்க. அது அவங்க கிட்ட லேக் ஆகுதோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனா அப்ப என்ன சொன்னாங்க உங்க சுத்தி இருக்க ஆட்கள்? பொண்ணே இல்லை இது பையனா மாறிடுச்சு அப்படின்னு நிறைய கருத்தெல்லாம் வரும். என் ரிஜிஸ்டர் நம்பரும் கரெக்டா 9 ஸ்டார்ட் ஆகுது. அதே இது அவர்னால முடி வெட்டிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கனால பசங்க நல்லா இப்படி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. போகும்போது இங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்பர் சொல்லி கூப்பிடுறது, பேர் சொல்ல மாட்டாங்க, நம்பர் தான் சொல்லி. அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கே ஹிட்டா இருக்கு. லிட்டரலி எந்த விஷயம் வந்து ரொம்ப ஹிட்? ஒரு அக்கா சொன்னாங்க, நாங்களாம் நடந்து போவோம், நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனா நீங்களாம் நடந்து போனா உங்களால கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த சீன்ல எல்லாருக்கும் பயங்கர கோவம், ரொம்ப ஹர்ட்டா இருந்துச்சு பர்சனலா. எல்லாரும் என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளும் ஒரு பொண்ணு தானே, நம்ம இப்படி இருக்கனால என்ன தப்பு அப்படின்ட்டு எல்லாருக்குமே அங்க ஷேர் ஆகுது. ஒரு டாம் பாய் கட் பண்ணிட்டு போனா அந்த சமுதாயம் ஒரு பெண்ணை எப்படி பாக்கு? நான் பார்த்த வரையுமே ஒரு பையன் அப்படிதான் பாக்குறாங்க. அது இல்லாம திருநங்கை அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஊர் பேர் சொல்ல விரும்பல, பட் அங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிட்டு வந்தோம். அங்க நின்றுட்டு இருக்கும் போது அவங்க பார்த்துட்டு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்லாம் கேட்கும் போது இல்ல நான் ஸ்டூடெண்ட், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு அப்படியே ஒரு வாக்குவாதம் ஆரம்பிச்சு. பட் ஒருத்தர் கூட அங்க வந்து போய் காப்பாற்றணும் பேசணும் அப்படின்னு நினைச்சு பார்க்கல. நீங்க வெளியே போகும்போது வரும்போது ஏதாவது தவறான நடத்தையோ நீங்க ஃபேஸ் பண்ணது? சில பேர் பக்கத்துலயே உட்காந்து பேசும்போது தொடர்றது இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அப்பவே டக்குன்னு பார்த்துட்டு கேட்டுருவேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? இல்ல பையன் ட்ரெஸ் கோட பார்த்தோமா உனக்கு வந்து பையன் மாதிரி தெரியுதா அப்படின்னு. ஒரு டைம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்லாம் வந்து கூட கேட்டுருவேன். ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வெளியான ஒரு தனியார் தொலைக்காட்சியில் லாங் ஹேர் வச்சிருக்கவங்களும் அதுக்கப்புறம் இந்த டாம் பாய் ஹேர் கட் பண்ணியிருக்க பெண்கள், ஸோ இவங்களுக்கான ஒரு விவாதம் போயிட்டு இருக்க போது நிறைய விமர்சனங்கள் லாங் ஹேர் வச்சிருக்க பெண்கள் சைட்ல இருந்து வந்தது. அதை தாண்டி நம்ம அதை சார்ந்த ஒரு இன்டர்வியூவும் இப்போதான் சமீபத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம். சரி, ஓகே, ஒரு தரப்பு கருத்தை மட்டும் கேட்குறோம்ல, இன்னொரு தரப்பு கருத்தையும் கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அதே நிகழ்ச்சியில பங்கேற்ற லாவண்யா தான் இணைந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ உங்களை பத்தி சொல்லுங்க, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க? திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜோலார்பேட்டை அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து தான் வரேன். 3rd இயர் பிகாம் சிஏ படிச்சு காலேஜ் படிச்சு. ஓகே, நான் அந்த நிகழ்ச்சி அதை சார்ந்து போறதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க. எதனால ஓகே நம்ம ஹேர் கட் பண்ணி இல்ல ஹேர் கட் பண்ணிக்கிற காரணம் ஒன்று இருக்கும்ல, எதனால அந்த ஒரு? ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே வீட்ல அப்பா வந்து பையன் மாதிரி 2 பேர் பொண்ணு எங்க வீட்ல பையன் மாதிரி வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சு சின்ன வயசுல பண்ணாரு. அவர் தவறுனதுக்கு அப்புறம் அது அப்படியே வந்து எங்க கூட கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல ஒரு வயசுக்கு வர ஸ்டேஜ் இருக்குதுல்ல, நீ வந்து வள அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வளர்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பெரியாரோட புக்கு இந்த மாதிரி அம்பேத்கர் அவங்களெல்லாம் படிக்க போகும்போது இது என்ன அழகு, இதெல்லாம் அழகே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெட்ட ஆரம்பிச்சது. பெரியாரோட சிந்தனையால அப்படியே இப்படி போனாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா அப்ப என்ன சொன்னாங்க வீட்டுல இருக்கவங்க, சுத்தி இருக்க ஆட்கள் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, வீட்டுல இருக்கவங்க நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, பொண்ணாயிரு அப்படின்னாங்க. இல்ல இப்படிதான் இருக்க முடியும்னதுக்கு அப்புறம் நிறைய அடிச்சாங்க. வீட்டை விட்டு வெளியே போகலாம் சொல்லிட்டாங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனதுல. அப்புறம் சரி ஃப்ரெண்டு ரூம் ஒருத்தவங்க இருக்கு, அவங்களும் இந்த மாதிரி கொள்கை சித்தார்த்தமா போயிட்டு இருப்பாங்க, அவங்க கூட போய் ரூம்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்தேன். மறுபடியும் அப்புறம் அவங்களே கூப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு. சொந்த பந்தம் வீட்டுல எல்லாருமே இருக்கிறவங்க இந்த பொண்ணு அடங்கவே மாட்டேன்னுது, இது வந்து ஏன் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒண்ணு பேச ஆரம்பிச்சாங்க. இல்ல பொண்ணே இல்லை இது பையனா மாறிடுச்சு அப்படின்னு நிறைய கருத்தெல்லாம் வர ஆரம்பிச்சு. ஓ அப்படியா? சுத்தி இருக்கவங்களேவா? சுத்தி இருக்கவங்களே இது வந்து மாறிட்டாங்க அப்படின்லாம் கூட வந்துச்சு. அதனால இந்த பொண்ணு ஒரு மாசமா ஊர்ல இல்ல அப்படின்லாம் கூட கருத்து வந்துச்சு. ஓ ஜெண்டர் மாறிட்டாங்க, ஜெண்டரே மாறிட்டேன் அப்படின்ட்டு அவங்க போட்டுருந்தாங்க. நிறைய கருத்து வந்தது. ஓகே, எப்போ அந்த ஹேர் வளர்க்க ஆரம்பிச்சு திருப்பி அதை வெட்டணும் அப்படின்ற முடிவு எடுத்தீங்க? எந்த வயசுல எடுக்க ஆரம்பிச்சு? 8th வளர்க்க ஆரம்பிச்சோம், மறுபடியும் 10th வெட்டிட்டேன். அப்போ நல்லா லாங் ஹேர் தான் வச்சிருந்தீங்களா? ஷோல்டர் இவ்வளவுதான் இருக்கும், லாங் ஹேர்லாம் அவ்வளவு மெயின்டைன் பண்ணல. ஓகே, அதுவே வேணான்னு சொல்லி வெட்டினா உடனே பிரச்சனையாகும்ட்டு கோயிலுக்கு போனாங்க எல்லாரும். சரி மொட்டை அடிச்சா யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்ட்டு மொட்டை அடிச்சுட்டு அதுல இருந்து அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ கோயில் பேர் சொல்லி இந்த மாதிரி கொள்கை சொன்னா புரியாது இல்லையா, நிறைய இப்படி சொல்லி மேனேஜ் பண்ணேன். ஓகே, அதனால கோயில் பேர் சொல்லி ஒரு மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட். காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஆட்கள்லாம் எப்படி பார்த்தாங்க, என்ன சொன்னாங்க? காலேஜ் போன ஃபர்ஸ்ட் இயர்ல கொஞ்சம் ஒரு மாசம் முடி வச்சிட்டு இருந்தேன், ஐடி கார்டு போட்டோ நல்லா இருக்கணும். ஓ அப்ப மட்டும் கொஞ்சம் மறுபடியும் லென்த் விட்டு முடி நல்லா வச்சிருந்தேன். அது எப்படி கொள்கையை சார்ந்து வரும்? அது எல்லாரும் சொன்னாங்க சரி காலேஜ் போறியா அப்படின்ட்டு, இந்த ஒரு டைம் மீட் பேச்சு கேட்கலாம் அப்படின்ட்டு பண்ணேன். மறுபடியும் நம்மளுக்கு அது வந்து செட் ஆகல, என்னடா இது வேற மெயின்டைன் பண்ணுமா வளர்க்கணுமான்ட்டு வெட்டினதுக்கு அப்புறம் என் ரிஜிஸ்டர் நம்பரும் கரெக்டா 9 ஸ்டார்ட் ஆகுது.
அதே இதாகிறதுனால முடி வெட்டிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கனால பசங்களும் நல்லா இப்படி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ அந்த ரெஜிஸ்டர் நம்பர் 9 ரெஜிஸ்டர் 9 இருக்கனால அதை அப்படியே வச்சு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ்ல அதெல்லாம் சொல்லி வம்புழுப்பாங்களா? உங்களுக்கு இப்ப அண்ணன் சொல்லும்போது பிரசன்ட் மேம் நான் கரெக்டா சொல்றா பாரு, போகும்போது இங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்பர் சொல்லி கூப்பிடுறது, பேர் சொல்ல மாட்டாங்க, நம்பர் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்பயும் நடந்துட்டு தான் இப்பயும் இருக்கு. அப்படிதான் நடக்குது. இப்போ கொஞ்சம் இந்த சேனல்ல கொஞ்சம் நிறைய பேச போறதுனால அப்படி எல்லாம் கொஞ்சம் மாறுது. சோ அந்த நிகழ்ச்சிக்குள்ள எப்படி போக ஆரம்பிச்சீங்க? அந்த நிகழ்ச்சியில என்ன போக அங்க என்ன நடந்தது நிகழ்ச்சி? ஃபர்ஸ்ட் டாம் பாய் ஹேர் ஸ்டைல் லாங் ஹேர், சரி ஒரு ஜாலியான கான்வர்சேஷனா போகும் அப்படின்னு நினைச்சு தான் போனோம். பட் அங்க சீரியஸா போகும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. அது இல்லாம அங்க இருக்க ஆப்போசிட்ல இருக்கவங்களோட எண்ணம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி இருக்கவங்களாம் பசங்க மாதிரி ஜாலியா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ எங்களுடைய கருத்தெல்லாம் கேட்கும் போது அவங்களே ஒரு மாதிரி ஃபீல் ஆனாங்க. ஒரு அக்காலா லைட்டா கண்ணை கலங்கிட்டே நாங்களாம் இவ்வளோ வந்து நினைச்சு பார்க்கல உங்கள, ஒரு பொண்ணா இருந்தா எல்லாருக்குமே அப்யூஸ் நடக்குன்றது உங்க மூலியமா தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொன்னாங்க. எப்போ அந்த கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சது? எந்த டைம் பீரியட்ல ஆரம்பிச்சது? கிரீன் கலர் சாரி கட்டியிருந்தவங்க சொன்னாங்க, ஸ்டார்ட் பண்ணாங்க, நீங்க இப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீங்களே எங்களை பார்த்து இப்போ சைட் அடிக்கிறீங்க, நான் கவிதை சொன்னேன் அதெல்லாம் போகும்போது இப்போ நீங்களே ஒரு பொண்ணு ரசிக்கிறீங்களே, அப்போ நீங்களும் ஜெண்டர் மாறினதுக்கு இதுதானே அப்படின்னு கருத்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. எல்லாரும் அதை எப்படி நீங்க சொல்லலாம், அப்ப ஆண் அதிகம் வந்து அதிகமா இருக்கு, பெண் அதிகம் வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் கருத்து மாற ஆரம்பிச்சுட்டே இருந்து. அது இந்த கவிதையில இருந்து தான் ஆரம்பிச்சதே. நாங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த பக்கம் எல்லாம் எப்படி ரசிக்கலாம், எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அப்படியே எல்லாம் கருத்து மாறி மாறி போயிட்டே இருந்துச்சு. ஒரு பெண்ணை எப்படி ரசிக்கலாம் அப்படின்ற கேள்வி அவங்க சைடுல இருந்து. ஆக்சுவலா நான் அதை தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் சமத்துவமா பாக்குறோம், அதனாலதான் நாங்க பாக்குறதுனாலதான் டக்குன்னு வர்ணிச்சதே நாங்க ஓப்பனா சொன்னோம்னு. பட் அங்க வந்து அதனாலதான் நாங்க ரசிச்சோம் அப்படின்னு வந்துருச்சு. இது சொன்னதுக்கப்புறம் சரி இவங்க எப்படி நம்ப மாட்டாங்கன்னு சங்க இலக்கியம் அந்த ஒரு லிட்ரேச்சர் பேஸா கொண்டு வந்தேன். அதுல வந்து தலைவன் வந்து தலைவை ரசிச்சதை விட தோழி அதிகமா தலைவை ரசிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்திலயே அது இருக்கு, பார்த்தா டக்குன்னு இதாகல, அந்த இதுதான் நாங்க ஓப்பனா சொல்றோம் அப்படின்னு கருத்து அப்படி சொல்லுவோம். எங்க ரொம்ப பூதாகரமா வெடிச்சது அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கே ஹிட்டா இருக்குல்ல, லிட்ரலி ஏன்டா இப்பெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி ஒரு சில விஷயம் சொல்லும் போது அப்படி எந்த விஷயம் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு? நடந்து போகும்போது ஒரு அக்கா சொன்னாங்க, நாங்களாம் நடந்து போகும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனா நீங்களாம் நடந்து போனா உங்களால கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த சீன்ல எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்து. அந்த ஒப்பிடுதல் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப ஹர்ட்டா இருந்துச்சு பர்சனலா எல்லாருக்குமே அந்த சைடு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, நம்மளும் ஒரு பொண்ணு தானே, நம்ம இப்படி இருக்கனால என்ன தப்பு அப்படின்ட்டு எல்லாருக்குமே அங்க ஷேர் ஆக ஆரம்பிச்சு. நீங்க உங்க பர்சனலா சொல்லுங்க, லாங் ஹேர் வச்சிருந்தாதான் பசங்க வந்து பேசுவாங்க இல்ல பசங்க அதெல்லாம் மதிப்பாங்க அப்படிங்கறத நீங்க ஏதாவது ஒரு தருணத்துல உணர்ந்தது உண்டா? நிறைய டைம். என்ன மாதிரி இதெல்லாம் பேசுவாங்க? ஷார்ட்டா இருக்கும் போதே நல்லா பேசுவாங்க, நல்லா இருக்கு செட் ஆகுதுன்னாங்க. அட் சேம் டைம் லாங் ஹேர் வச்சாலும் நல்லா இருக்கும். அதுதான் கேக்குறேன், அந்த ஒப்பிடுதல் எப்படி பண்றாங்க சமூகத்துல? ஒரு சமுதாயத்துக்குள்ள நீங்க வெளியே போறீங்க, ஒரு ஷார்ட் ஹேர் வச்சுட்டு ஒரு டாம் பாய் கட் பண்ணிட்டு போனா அந்த சமுதாயம் ஒரு பெண்ணை எப்படி பாக்கு வெளியே போகும்போது பொது வெளியில? நான் பார்த்த வரையுமே ஒரு பையன் அப்படிதான் பாக்குறாங்க. அது இல்லாம திருநங்கை அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க, மோஸ்ட்லி அப்படிதான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பேசுனதுக்கு அப்புறம் தான் ஓ பொண்ணா நீ அப்படின்னு. நீங்க அந்த மாதிரி சந்திச்சது உண்டா? நிறைய. ஊர் பேர் சொல்ல விரும்பல, பட் அங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிட்டு வந்தோம். வரும்போது அங்கே பொதுவாக எல்லா ஜென்ட்ரி நான் அப்படி சொல்லலை, அங்கே நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் அந்த தொழில் வந்து ஃபேமஸ் போல் பாஸ்ட் பண்ணுறது. அவங்க பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்லாம் கேட்கும்போது இல்லை நான் ஸ்டூடெண்ட்டு, என்ன இப்படியெல்லாம் பேசுகிறீங்கன்னு அப்படியே ஒரு வாக்குவாதம் ஆரம்பிச்சுது. பட் ஒருத்தர் கூட அங்கே வந்து போய் காப்பாற்றணும் பேசணும் அப்படின்னு நினச்சி பார்க்கல. எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க அங்கே 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் போகிறது. பட் யாருமே வந்து அதை தடுக்கலை. அதுக்கப்புறம் அதே முடிச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் ட்ரெயின் ஏறிட்டு. அந்த இந்த மாதிரி தருணம் வைக்கும்போது பேசாம லாங் ஹேர் வளர்த்து ஒரு பொண்ணாவே மாறிடலாமா அப்படின்னு நினைக்க தோணுது உண்டா உங்களுக்கு? இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் வச்சிருக்கனாலதான் இந்த பிரச்சனையா, இல்ல எதனால இந்த மாதிரி நம்மள வந்து கேக்குறாங்க, நம்மள்ட்ட ஏன் இந்த மாதிரி பேசுறாங்கன்னு தோணுது உண்டா? ஆக்சுவலா அவங்க பாக்குறோட பார்வை தப்பா இருக்கு. அவங்க பார்வை அந்த சிந்தனையை வந்து மாத்தினா கரெக்டா இருக்கும். ஒரு பொண்ணுக்கு வந்து முடி இருந்தாதான் அழகுன்ற சிந்தனையை மாத்தி எப்படி இருந்தாலும் அழகுதான் அப்படின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வரணும். ஆனா இப்ப எல்லாருமே பெண்கள்னாலே லாங் ஹேர் வைக்கணும், தலையில பூ வைக்கணும், அந்த சடை பின்னி பூ வச்சாதான் பெண்ணுக்கு அழகு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் இருக்கணும் ஒரு பெண். ஒரு ஆண்னா நல்லா ஷார்ட்டா ஹேர் கட் பண்ணும், ஆண் லாங் ஹேர் வச்சா திட்டுவாங்க. அதாவது இப்ப இருக்க சமுதாயத்துல இப்ப இருக்கு கிடையாது, நம்ம அப்பா அம்மாவோட ஜென்ரேஷன் வச்சு பார்க்கும்போது ஆண் லாங் ஹேர் வச்சா ஏன் பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்க்குற நீ, பெண்கள் வந்து ஷார்ட் ஹேர் வச்சா ஏன் ஆம்பளை பண்ணி வச்சு வளர்க்குற நீ அப்படின்ற ஒரு விஷயம் வருதுல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதான் ரொம்ப இதுவா இருக்கும், ரொம்ப போட்டு திணிப்பாங்க. இப்போ எல்லாத்துக்குமே வந்து என் தாத்தா பாட்டா இப்படியெல்லாம் இப்படி இருந்தேன்னு தான் அந்த வரலாறு இல்லாத வரலாறையும் கொண்டு வருவாங்க. ஆனால் அவங்களே பார்த்தா லாங் ஹேர் தான் வச்சிருப்பாங்க. பாய்ஸ்ல நீங்கள் சொல்ற மாதிரி கேர்ள்ஸ் பார்த்தா ஒரு ஷார்ட் ஹேர் வச்சிருப்பாங்க. ஏன் கிரண்படி, வேலுநாச்சியார், வேலுநாச்சியாருக்கு எத்தனை பேர் தெரியும் அவங்க வந்து லாங் ஹேர் வச்சிருந்தாங்களா ஷார்ட் ஹேர் வச்சிருந்தாங்களான்ட்டு. திருவள்ளுவர் நம்ம பார்க்குறோம், அவருக்கு தான் லாங் ஹேர் வச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிந்தனையை கொண்டு வரணும். அது இல்லாம ஒரு அதான் அடிமையா வந்து திணிக்கிறாங்க. அது பெண்ணா இப்படிதான் இருக்கணும், ஆண்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு. இதுலயே ஒரு பிசினஸ் ட்ரிக் ஒன்று இருக்கு.
இப்போ மோஸ்ட்லி இப்போ பெண்கள்லாம் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்லாம் வந்து அப்போது அமெரிக்கன்காரன் அவங்களோட எக்கனாமிக் க்ரோ ஆகிறதுக்காக இது கொண்டு வந்து திணிச்சாங்க. அது அப்படியே கொஞ்சம் கேர்ள்ஸ் மேலே போட்டு அவங்க கொஞ்சம் கேர் பண்ண நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம அடிமையாக தான் இருக்கோம், இன்னும் கொஞ்சம் இதை போட்டு இன்டெரக்டாக அடிமை பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொண்டு வந்துட்டுருக்கு. பட் இப்போ இதெல்லாம் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகி காஸ்மெட்டிக்லேருந்து எல்லாமே ஹேர்லேருந்து ஒரு பிஸ்னஸாக ஆரம்பித்தது இப்போ அதுவே ஒரு அடிமையாக செயல்பட்டுருக்கு. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எங்களோட பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து என்னோட ஹேரை வந்து கட் பண்ணி எங்களால் வந்துட்டு நைட் ஒரு 2 மணிக்கு வெளியே போக முடியும், உங்களால் போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அந்த இடத்துல வந்து வரும். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் போகும் அந்த நிகழ்ச்சியில். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், என்ன நடந்தது? அது எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்களுக்கு பர்சனலாக 2 மணிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டக்குன்னு பார்த்தா ஒரு பையனாக இருந்தால் ஓகே பையன் நினைப்பாங்க. பட் பேசும்போது ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சால் அங்கே எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து 2 மணிக்கு யார் போனாலும் சரி, லாங் ஹேர் இருந்தாலும் ஷார்ட் ஹேர் இருந்தாலும் பேசும்போது கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் பொண்ணுன்ட்டு ஷார்ட் ஹேர் வச்சிருந்தாலுமே. ஸோ அந்த டைமில் வந்து எப்படினாலும் அங்கே ஒரு பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஓகே, எனக்கு என்ன கேள்வினா, ஷார்ட் ஹேர் வச்சிருக்காங்க, இப்போ பெண்கள் ஷார்ட் ஹேர் வைக்கிறவங்க, சாரி கட்டுறவங்களும் இருக்காங்க, ஆனால் தோற்றமே ஆண் மாதிரி ஏன் வராங்க அப்படின்றதான் அந்த பெண்கள் சைட்ல இருந்து ஒரு கேள்வி ஒன்று வரதுக்கு காரணம்னா, உங்க இதுலயே வந்துட்டு அந்த லாஸ்ட் கார்னர்ல ஒரு லேடி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஷார்ட் ஹேர் வச்சுட்டு சாரி கட்டியிருப்பாங்க. ஓகே, நீங்க ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறீங்க, அது உங்களோட தேவைக்கானது. ஆனா ஒரு பெண்மைக்கான உடை அணியாம அதுவும் ஆண்கள் மாதிரி உடை அணிகளை ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க சைட்ல நிற்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க? அது எல்லாரோட கம்ஃபர்டபுளை பொறுத்து. இப்போ ஆணுக்கு இந்த ஆடை பெண்ணுக்கு இந்த ஆடை அப்படின்லாம் இல்லை. ஏன் நிறைய பேர் இப்போல்லாம் அந்த சாரியே ஒரு மாதிரி கட்டிட்டு பாய்ஸ்ல ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறாங்க. பட் அதை ஏன் பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றாங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சாரி அப்படின்றது கேர்ள்ஸுக்குன்ட்டு இல்லை, வேஷ்டின்றது கேர்ள்ஸுக்கு இல்லை அப்படின்றதா இருக்கு. ஏன் அந்த சைடு உட்காந்துருந்தவங்க நிறைய பேர் கொடுத்தா சுடிதார் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள போய் கேட்க முடியுமா, நீங்க ஏன் சுடிதார் போட்டுட்டு இருக்கீங்க, சாரி கட்டிட்டு வரலாம்ல, நல்ல முடி நிறைய வச்சிருக்கீங்க, ஒரு சாரி கட்டா நல்லா இருக்கும். நான் பார்த்து கவிதை சொன்னாக்கா கூட வெஸ்டர்ன்ல வந்தாங்க, ஜீன்ல வந்தாங்க, அவங்கள போய் கேட்க முடியுமா? அது அவங்களோட கம்ஃபர்டபுளை பொறுத்து. அந்த கருத்து வந்து ரொம்ப தப்பானது. வேற எந்த கருத்து உங்களுக்கு வந்து ரொம்ப தவறா பட்டது அந்த இடத்துல பேசும்? அவங்க சொன்ன விஷயங்கள்ல இது சொல்லாம இருந்திருக்கலாம், இது தவிர்த்து இருக்கலாம், இது தவறான ஒரு கருத்து அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அந்த மாதிரினா இது பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னது. உங்களை வந்து சமூகத்துல மதிக்க மாட்டாங்க, யாருமே மதிக்க மாட்டாங்கன்னா பார்த்தாலே பேச மாட்டாங்க, மதிக்கவே மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே. இப்போ நாங்கெல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா எங்களை மதிச்சு வந்து பேசுவாங்க. ஆனா நீங்களா போனீங்கன்னா உங்களை பார்த்தாலே பயந்துட்டு போயிடுவாங்க. ஒரு பையன் வந்து எங்களை பார்த்தானா நின்று பார்ப்பான், ஒரு தடவை கொஞ்சம் நின்று பார்ப்பான், ஏதாவது பேசணும்னு ட்ரை பண்ணுவான். இந்த மாதிரியான கருத்துக்களை நீங்களும் பெண் தான், அவங்களுக்கு என்ன ஒரு அச்சம் அந்த இது இருக்கோ அதே தான் உங்களுக்கு இருக்க போகுது. என்ன அவங்களுக்கு ஒரு லாங் ஹேர் இருக்கு, உங்கள்ட்ட அந்த ஒரு ஹேர் இல்லை, ஒரு ஹேர் இல்லைன்றதுக்காக ஒரு பெண்மை தன்மையே உங்ககிட்ட இல்ல அப்படின்றது சரியான ஒரு ஹேர் இல்லன்றதை விட ஹேர் வேணான்ட்டு நாங்க இருக்கிறோம். அதுதான் சொல்றேன். இப்ப நீ ஆக்சுவலா இது சரியான ஒரு பாயிண்ட். ஹேர் இல்லன்றது கிடையாது, ஹேர் இருக்கணுமா வேணாமன்றதை நீங்க தான் முடிவு பண்றீங்க. ஹேர் வரல இல்ல ஹேர் நீங்க வைக்கலன்றதுக்காக பெண்மையே இல்லை அப்படின்ற சொல்றதுன்றது சரியான ஒரு சித்தாந்தமா இருக்குமா இல்ல சரியான ஒரு கருத்தா இருக்குமா? அது வந்து ரொம்ப பெரிய தவறான கருத்து. இப்போ சைக்காலஜி இந்த மாதிரி சயின்ஸ் விஷயமா போய் பார்த்தோம்னா நிறைய பெண்கள் வந்து ஹேர்ல வந்து ப்ராப்ளம் ஏதாவது வரும், மொட்டை அடிச்சிருப்பாங்க, கேன்சர் வந்தால் டக்குன்னு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்குலாம் போயிட்டு பெண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஸோ அவங்களோட புரிதலே அங்கே வந்து தவறா இருக்கு. ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு சித்தரிச்சிருக்காங்க. இந்த புரிதலை வந்து மாத்திட்டோம்னா பொண்ணு எப்படினாலும் இருக்கலாம், பசங்க எப்படி இருக்காங்க அதே மாதிரி இருக்கலாம் அப்படின்ற ஒரு இது வந்து வந்துடும். அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலில் உங்களோட லைஃப்ல இப்போ 3rd இயர் படிக்கிறீங்க, நிறைய வெளியே போக வரும்போது இருக்கும். ஸோ நீங்க வெளியே போகும்போது வரும்போது ஏதாவது தவறான நடத்தையோ இல்லை நீங்க வந்து பார்க்கறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கீங்க, ஒரு ஆண் மாதிரி இருக்கீங்க, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டோம், இல்லை வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மாதிரி இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க ஃபேஸ் பண்ணது உண்டா உங்களோட லைஃப்ல? பஸ்ல எல்லாம் போகும்போது டக்குன்னு தோல் மேல கை போட்டுருவாங்க, டக்குன்னு இப்படி பார்த்தோன்னே பொண்ணா நீங்க அப்படின்றாங்க. ஆனா எனக்கு தெரியும் பொண்ணு தான். ஏன்னா ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு போறதே சுடிதார்களாக தான் போவேன். மோஸ்ட்லி வந்து டிஷர்ட் ஷர்ட் எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்க காலேஜ்ல. எங்கேயா ப்ரோக்ராம் போறதுனால அப்படிதான் கொஞ்சம் டீசெண்டா போகணும் அப்படின்றதுக்காக போட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பையன் நினைச்சிட்டேன் அதனால தான் கை போட்டேன் அப்படின்வாங்க. சில பேர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு பேசும்போது தொடுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்பவே டக்குன்னு பார்த்துட்டு கேட்டுருவேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு. இல்லை பையன் நினைச்சிட்டேன், ட்ரெஸ் கோட பார்த்தோமா உனக்கு வந்து பையன் மாதிரி தெரியுதா அப்படின்னு நினைப்பேன். அது மாதிரிலாம் நடக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும். இன்னொரு டைம் இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்லாம் வந்து கூட கேட்டிருக்காங்க. டிக்கெட் எடுக்க போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் நீ எல்லாம் எதுக்கு டிக்கெட் எடுக்கிற, உனக்குலாம் எதுக்கு டிக்கெட் தரணும் அப்படின்னு ஒரு மாதிரி வர்கராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை நான் பொண்ணு தான், நீங்கள் நினைக்கிற ஆள்லாம் கிடையாதுன்ட்டு நாங்களும் பேச ஆரம்பிக்கும்போது கருத்தாயிருச்சுன்ட்டு சரி க்ரௌடு வந்துடும் அவங்களும் வேலை போயிடும் அப்படின்றதுக்காக டக்குன்னு கொடுத்து அனுப்பிச்சிக்காரு அவரும். ஓகே, ஒரு ஹேர் இல்லைன்றதுக்காக சமுதாயத்தில் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது. இன்னொன்று பெருசாக இது பண்ணதுன்னா பெண்மையே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு எனக்கு.
நீ இந்த மாதிரிலாம் முடிவெட்டி சுத்திட்டு இருக்க, ஒருவேளை உனக்கு வந்து பெண்மையே இல்லையோ, கர்ப்பப்பை இல்லையோ, அதனால தான் உனக்கு வந்து ஃபியூச்சர்ல மேரேஜ் ஆகக்கூடாது, நீ இப்ப இருந்தே ரெடி ஆயிட்டு இருக்கியோ அப்படின்லாம் ஒரு மாதிரி யார் சொன்னா? எல்லாம் சுத்தி இருக்கவங்க தான் சொல்லுவாங்க. சரி, இதெல்லாம் நீங்க வீட்ல ஷேர் பண்ணுவீங்களா? அம்மா கிட்டயோ இல்ல அக்கா கிட்டயோ அவங்க யார்கிட்டயோ? ஏற்கனவே முடி வச்சு இப்படி சுத்திட்டு இருக்கிறதையே திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் போய் ஷேர் பண்ணானா இன்னும் 2 தான் சேர்த்து. இல்ல இப்போ வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க நிறைய விஷயங்கள் பேசுறத பார்த்திருப்பாங்க, நிறைய இடத்துக்கு போக வர இருந்திருக்கோம், அங்க இருக்க யாராச்சும் ஒருத்தவங்க சொல்றதை கேட்கும் போது அம்மாக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஒரு பொண்ணை வந்து நம்ம வளர்க்கணும், ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கொடுக்கணும், ஒரு ஆளாக்கணும்ன்ற ஒரு கனவு இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கேட்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த டைம் பீரியட்? அவங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஊர்ல இருக்கவங்க நிறைய இந்த மாதிரி விஷயம்லாம் பேசியிருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை பொண்ணு கரெக்டான வழியில போறா, அவளுக்கு தேவையான லைஃப் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ இதுல வந்து நிறைய தடைகள் வரும். அதெல்லாம் இன்டெரக்டாவே ஒரு டைம் வந்து சொன்னாங்க, நீ எவ்வளோனா பண்ணு, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா தப்பா மட்டும் போயிடாது அப்படின்னா. ஓகேடா, அம்மாவுக்கு வந்து நம்ம மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ நிறைய கேள்வி அவங்க காதுலயே போய் விழுந்திருக்கு போல அப்படின்ட்டு. அவங்களுக்கு தேவை பொண்ணு வளரணும், நல்ல விதமா போகணும். இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க, அதெல்லாம் காதுல எடுத்துக்காது அப்படின்வாங்க. அதே தான் சிஸ்டரும் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ 10th வரைக்கும் லாங் ஹேர் வச்சு ஷார்ட் ஹேர் வைக்கிறீங்களா? அந்த 11th 12th ஸ்கூல் டைம் பீரியட்ல எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸ்கூல் டைம் பீரியட்ல பொதுவா அவ்வளவு இல்ல, எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கியான்னு தான் கேட்டாங்க. பார்த்தோன்னே ஸ்போர்ட்ஸ் ஆனுவாங்க. எனக்கும் ஸ்போர்ட்ஸ்க்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலா நான் மேடைக்கெல்லாம் பேச போவேன். அந்த இதுக்கு போகும்போது ஓகே பெரியார் இதை வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆயிடும். மொத்த இதுக்கெல்லாம் போகும்போது ஸ்போர்ட்ஸ்ல இருக்கியா, நீ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கியான்னு. ஆனா அதுக்கப்புறம் கல்லூரி போகும்போது அந்த பிம்பமே ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சு. அது எப்பயே ஃபீல் பண்ணி யார்கிட்டயா சொல்லிருக்கீங்களா நீங்க? ஏன் இப்படி கூப்பிடுறீங்க, இப்படி சொல்றீங்க, நான் அது கிடையாது, இப்படி சொல்லாதீங்கன்னு ஏதாவது சொன்னது உண்டா? ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஒரு 2-3 டைம் அதே பண்ணிட்டு இருந்தாங்க. மொத்த கிளாஸ் இருக்கும்போது போய் சொன்னதுக்கு அப்புறம் உங்களை மாதிரி தானே நானும் மனுஷன், ஏன் என்ன மட்டும் இப்படி பண்றீங்க அப்படின்னதுக்கு அப்புறம் அப்பயே அவங்களுக்கு வந்து அது ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்க, ஒரு மனிதாபிமானமே இல்லாம திரும்ப திரும்ப அதே தான் பண்ணி இதுங்க வந்து திருந்தாதுங்க, படிச்சும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு வந்துருச்சு. உங்க கூட படிச்சவங்க தான் உங்க கூட தான் உட்கார்ந்து இருப்பாங்க, அதே பக்கத்திலே இருப்பாங்க, கூப்பிடும் போது கூப்பிடுவாங்க, திரும்பி பார்க்க மாட்டேன், எப்படி கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். எப்பயாவது ஒரு டைம் என்னடா அப்படின்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதுவாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து எஜுகேஷன் இருந்தாலுமே அது ப்ராப்பரா போய் அவங்களுக்கு சேரலையோன்னு எனக்கு ஒரு புரிதலே இல்ல. இந்த மாதிரி ஆட்களோட சமுதாயத்துல வாழ்றதுன்றது எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் புரிதல் உள்ள ஆட்கள் இருந்தாலும் ரொம்ப தள்ளி இருப்பாங்க, எங்கேயோ இருப்பாங்க, நம்ம தான் போய் தேடி போய் அவங்க கூட பேசி பழகிற மாதிரி இருக்கும். நம்மளை சுத்தி இருக்க ஆட்களுக்கே ஒரு புரிதல் இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம லைஃப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட காலேஜ் லைஃப்ல இருந்து எல்லாமே போயிட்டு இருக்குன்றப்போ டெய்லி நம்ம அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டே இருக்கோமே அப்படின்றப்போ எப்படி இருக்கும்? டெய்லி காலேஜ் போறோம், திருப்பி அவங்க அதே வார்த்தை தான் சொல்லி கூப்பிடுவாங்க, நமக்கு அது தெரியும், போகும்போதே தெரியும் நம்மளை இப்படிதான் கூப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம கல்லூரி போய் தான் ஆகணும். இந்த லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கிரிட்டிக்கல் தான். ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு, போக போக நீ என்னடா சொல்றது, நான் இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி. ஸ்டாஃப்லாம் பொதுவா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் படிக்கிறது என்னவோ பிகாம் சிஏ தான், ஆனா நான் வந்து காலேஜ்ல எல்லாரும் தெரிஞ்சு நான் தமிழ் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன், அதனால நிறைய இது போறதுனால இவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட் அதனால இப்படிதான் இருப்பாங்க புரிதலோட அப்படின்ட்டு அவங்களும் விட்டுருவாங்க. ஸ்டாஃப் ஸ்டைல்ல இருந்து எதுவுமே இருக்காது, வெறும் பசங்க பெண்கள் எல்லாம் எப்படி பேசுவாங்க அங்க காலேஜ்ல இருக்க? என்கிட்ட நல்லா பேசுவாங்க, சில டைம் பேசும்போதே நல்லா கலாய்ப்பாங்க, அந்த வேர்டை சொல்லியே கலாய்ப்பாங்க. ஃபீமேலுமே கலாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சும்மா சொன்னோன்னுவாங்க, அது எனக்கு தெரிஞ்சுதான் சொல்றீங்கன்ட்டு. நான் போனதுக்கு அப்புறமா அதே மாதிரி பேசுவேன், அதனால அது பெருசா கேர் பண்ணிக்கிறது இல்லை. என் ஜெண்டர்ல இருக்க நீ ஏன் இப்படி பேசுனா, ஆப்போசிட்ல இருக்கவங்க பேசுறதுல தப்பே இல்லை, நீயும் வழி வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு நான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதாவது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ள நீங்க மாத்திக்கிறீங்க, இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, நான் இப்படிதான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வச்சிருப்பீங்க, அதிகபட்ச ஆசை, என்னோட லைஃப்ல நான் இதை வந்து அச்சீவ் பண்ணணும், நான் இப்படி இதை நோக்கி போகணும், நான் வந்து ஒரு கனவோட இப்போ நான் வந்து ஒரு விஷயம் எடுத்திருக்கேன், சமுதாயமே எதிர்த்தாலும் நான் இப்படிதான் இருக்க போறேன்ற ஒரு எண்ணத்தோட வாழ்ற நீங்க, எதற்காக இந்த ஒரு டிராவல், எதை நோக்கி இந்த ஒரு டிராவல்? எல்லாரும் ஆண் பெண் அப்படின்னு பார்க்காம மனுஷங்களா பார்க்கணும், ஒரு சமத்துவமா இருக்கணும், அந்த கொள்கையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத ஒரு பெரிய கனவு. அதுக்கு ஒரு பெரிய இப்போதைக்கு பேச்சாளராக போயிட்டு இருக்கேன், இந்த இதுலயே கொஞ்சம் ஹையா போகணும் அப்படின்றதா. ஒரு பேச்சாளராக இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல்ல போயிட்டு ஒரு விஷயத்த பரப்பணும் மக்கள் கிட்ட, சமத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பரப்பணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.